என்றென்றுமே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர். எல்லோரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா 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 ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. எத்தனை பேர் சொல்ல முடியும் நீங்க போதப்பா? விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் ஓ என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா. இந்த முதலாவது கவி சொல்லுது பாருங்க, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டும். ஆமென். என்ன போட்டிருக்குது? பக்கத்தில் இருக்கிறவங்க கவனத்தல்ல, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க கவனத்தல்ல, இல்லை நம்ம சொந்த பந்தத்தோட கவனத்தல்ல. என்ன பண்ணணும்? நான் பாடுறேன் அப்படின்னா என்னுடைய டேலண்ட்டை எல்லார்ட்டையும் நான் காட்டணும். நான் அது எவ்வளோ சூப்பராக பாடுறேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அல்ல. என்னை படைத்த இந்த அது கழுத கத்துற மாதிரி கத்துனாலும் சரி, நம்ம என்ன உள்ளம் எங்கே இருக்கணும்? நம்மளோட உள்ளம் தேவனோட கனெக்ட் ஆகணும். ஆமென் ஹல்லேலூயா. ஒரு ஏர்டெல் ஃபோனில் மதுரையில் இருக்கவங்கள்ட்ட பேசுகிறோம்னா டவர் கரெக்டாக கிடச்சா தான் எப்படி இருக்கும்? கிளியராக இருக்கும். அதே போல் நம்ம ஆராதிக்கும் பொழுது நான் சூப்பராக பாடுறேன், நான் நல்லா பாடுவேன், இல்லை நான் அப்படி இருக்கேன், நான் இப்படி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன், இப்படி நகையை போட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறதில்ல. மற்றவர்கள் கவனத்தை ஈர்க்கிறவர்களால் அல்ல, எப்படி பரலோக கவனத்தை ஈர்க்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை நினச்சி நாம் பாடலாமா? பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டும். வேற இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ பேரை திருப்திப்படுத்தினாலும் 100% யாரும் என்ன பண்ண முடியாது? திருப்திப்படுத்தவே முடியாது. ஆமென் ஹல்லேலூயா.
ஆனால் நம்ம 10% கர்த்தருக்காக நம்ம முயற்சி எடுத்தோம்னா கர்த்தர் அந்த 10% 100% பார்ப்பார். ஹல்லேலூயா. மனுஷன் 100% 10% கூட பார்க்க மாட்டான். ஆனால் தேவாதி தேவன் எப்படி பார்க்கிறார்? நாம் 10% நம்ம எஃபர்ட் போட்டாலும் 10% நாம் முயற்சி எடுத்தாலும் தேவன் அதை 100% அங்கீகரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. பாடலாமா? பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே ஓ நீர் நீங்க போதாண்டவர், நீங்க தான் வேணும் ஆண்டவர், வேற எதுவுமே தேவையில்ல. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் ஓ எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும். ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, வானாதி வானங்கள் கொள்ளாதவர், வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே. மறுபடியும் சொல்லுங்களேன். வானாதி வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றும். கரங்களை அசைத்து சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னடா ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி உண்டு. ஹல்லேலூயா அப்படின்னா என்ன? யாவேக்கு துதி, ஆமென், யாவேக்கு புகழ்ச்சி, யாவேக்கு பலி, ஆமென், ஹல்லேலூயா. அதான் ஹலல் ப்ளஸ் யா, ஹலல் கூட்டல் யா, அதான் நம்ம என்ன சொல்கிறோம்? அல்லேலூயா அப்படின்னு சொல்கிறோம். அல்லேலூயா அப்படின்னு சொல்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேலும் சேர்ந்து இன்னொரு பாடலில் கூட